ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தாம்பூலம் பை தான் நம்ம தைக்க போகிறோம். ஹேண்டில் வைக்க போகிறேன். நான் 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். 500 பேக் தாம்பூலம் பேக் இருக்குது, எத்தனை நாளில் நம்ம தைச்சி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம 3 நாளில் நம்ம 500 பேக் முடித்தோம். நம்மளுக்கு இடையில கரண்ட்டு போயிடுச்சுன்றதுனால நான் என்னால் மிஷினில் உட்காந்து தைக்க முடியல. அடிக்கடி கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் முடிக்க முடியல. இல்லைனா 2 நாளில் நம்ம 500 பேக் முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 250 பேக் முடிக்கலாம். 2 நாளைக்கு 500 பேக் முடிக்கலாம். கரண்ட்டு போனனால நம்மளால் தைக்க முடியலை. ஹேண்டில் அவங்க 350 பைக்கு உருட்டி கொடுத்துருந்தாங்க. மிச்சம் 150 பேகுக்கு நான் தான் ஹேண்டில் தைச்சிக்கிட்டேன். நானே ஹேண்டில் தைச்சி நானே பை ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆச்சு. இல்லைன்னா 2 நாள்லேயே நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் 500 பேக் எடுத்தோம்னா. இப்போ நான் நேராக மேனுஃபேக்சர் இடத்துலேருந்து போய் நான் டைரெக்டாக நான் பை வாங்கி தைக்கலை. நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கும் கிடைக்குமா இந்த தாம்பூலம் பேக்கு அப்படின்னு சொல்லி. வேலூர், திருச்சி இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு நானே ஒரு அக்கா கிட்ட இருந்து வாங்கி தான் தைக்கிறேன். அவங்க டைரெக்டாக போய் எடுத்து வாங்கி தைக்கிறாங்க. நம்மக்கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க, எந்த இடத்துல நான் வாங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அவங்க போய் நேராக ஒரு 5000 10,000 பீஸ் எடுத்துகிட்டு அந்த 5000 10,000 பீஸை ஆளுக்கு 500 500 1000 தைச்சிட்டு நம்ம வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வார காசு தான் கொடுப்பாங்க. வாரம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ தான் ஒரு சில நேரத்தில் மக்கார் பண்ணுறாங்க காசு கொடுக்குறதுக்கு. அதனால் நான் இடையில தைக்கிறதே விட்டுட்டேன். இப்போ தான் நான் இடையில திருப்பி ஜாயின் பண்ணியிருக்கேன். கம்பெனிலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கரெக்டாக அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க அமௌண்ட்டை. இந்த மாதிரி வீட்டில் தைக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நான் 500 பேகை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.